எவ்வளோ மோசமாக இருக்கு வண்டி. நம்மக்கிட்ட ஒரு ஆகஸ்ட் கண்டோட பைக் இருக்குது. இது வந்து கார்பரேட்டர் பிரச்சனைன்றனால நாங்கள் ரொம்ப நாள் ஓட்டவே இல்லை. இப்போ இது எங்கள் அப்பாவுக்கு தேவைப்படுது. அதனால் வந்து நம்ம திரும்பி இதை ரெடி பண்ண போகிறோம். வண்டி நாங்கள் வாட்டர் வாஷ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சீட்டையும் டேங்கையும் நம்ம தனியாக கழட்டிக்குவோம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. கடைசி மந்த் பார்க்கேன். வாட்டர் வாஷ் பண்ணியாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு வண்டி எடுக்கணும்னா 2 விஷயத்த முக்கியமாக பார்க்கணும். ஒன்று ஸ்பார்க் ப்ளக்கு. வாட்டர் வாஷ் பண்ணோம்னாலே இந்த இடத்துல வந்து தண்ணி தேங்கும். அதனால் நம்ம அதை கழட்டிட்டு லைட்டாக ஊதி விட்டுக்கணும். அடுத்து ஸ்பார்க் ப்ளக்கு. கவுசி இதை பிடிச்சிக்கடா. இவனுக்குள்ள இந்த கம்பியில் பிடி. இதை எகுத்தில் வச்சுட்டு நம்ம கிக் அடித்தோம்னா அதில் ஸ்பார்க் வரும். அதுதா ஸ்பார்க் வரலைன்னா தொட்டு பாருங்க, ஸ்பார்க் வந்துடும். அடுத்து நம்ம கார்பரேட்டரை வந்து செக் பண்ணணும். கார்பரேட்டர் வந்து ஏற்கனவே ப்ராப்ளம் இருந்தனால நாங்கள் வேறு கார்பரேட்டரை வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி ஆர்எஸ் 100 கார்பரேட்டருக்கு மிக்கோனி மிக் கார்பன்ட்டு 2 விதமான கார்பரேட்டர் இருக்குது. இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்ட்டு அதை வாங்கியிருக்கோம். என் பேர் நல்லா இருக்கா? இந்த கார்பரேட்டர் எங்கேயுமே கிடைக்கல. நாங்கள் தேடி அலைஞ்சு தான் வாங்கினோம். இந்த கார்பரேட்டர் கழட்டுறதே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே பாருமே உள்ள மண்ணு போய் அடைச்சி கிடக்கு. இந்த பேர் மறந்து போச்சு. டேங்க்லேருந்து பெட்ரோலு இந்த கப்புக்கு போயிட்டு உள்ளே இருக்க ஜெட்டு வழியாக இந்த பக்கமாக போயிட்டு இப்படி வெளியில் வரும். கலட்டுறது எப்படி ஈஸியோ ஆனால் மாட்டுறது ரொம்ப கஷ்டம். அது உன்னை ஒன்றுமே பண்ணல. இப்போ இந்த சிவப்பு கலர் டேங்கை நம்ம மாட்டிக்குவோம். இந்த டேங்கை ஏன் மாட்டுறோம்னா இதுதான் இந்த வண்டியோட ஒரிஜினல் டேங்கு. இந்த ஆகஸ்ட் 100 சிம்பிள்லாம் இருக்கா. இது வந்து 135. நாங்கள் இதை தான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு லுக்குக்காக வந்து அந்த வண்டியோட டேங்க் எடுத்து போட்டிருந்தோம். இப்போ நம்ம ஒரிஜினலாகவே எடுத்து மாட்டி விட்டுருவோம். சீட்டையும் க்ளீன் பண்ணியாச்சு. இதையும் நம்ம மாட்டிக்குவோம். இந்த நல்ல குடி பெட்ரோல் கரெக்டாக டேங்குக்கு போகுது. இப்போ நம்ம எல்லாத்தையும் மாட்டியாச்சு. நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். எத்தனை கிக்கில் ஸ்டார்ட் ஆகும்? 2 கிக்கு. நீயே தெரியல எத்தனை கிக்குன்ட்டு. சோக்கை போட்டாச்சு, ஆக்சிலேட்டர் கொடுத்தாச்சு. வண்டி ஆன் ஆகிடுச்சு. ஆனால் ஓட்டி பார்க்க முடியல. ஏன்னா எங்களுக்குள்ளே வந்து செயினே இல்லை.
மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் பெரிய ஸ்பாக்கெட் போட்டு வந்தோம். இப்போ வந்து நம்ம மறுபடியும் பழசையே போட்டுக்குவோம். அதாவது நம்ம ஒரிஜினல் ஸ்பாக்கெட்டே புதுசு வாங்கிட்டு வந்துட்டு அதை போட்டுக்குவோம். வாவ், இது ஒரிஜினல் அந்த வண்டியோடது. ஃபஸ்ட்டு இந்த சின்ன ஸ்பாக்கெட்டை கழட்டிட்டு புதுசு போட்டுக்குவோம். அடுத்து பெரிய ஸ்பாக்கெட்டை மாட்டினோம். இது எக்ஸலோட செயின் ஸ்பாக்கெட்டு. நாங்கள் சும்மா ஆல்ட்ரு பண்ணோம். கலவே இல்லையா? இது வந்து ஏற்கனவே வந்து 50 டீத்து ஸ்பாக்கெட்டு. இதான் அதோட ஒரிஜினல் ஸ்பாக்கெட்டு. லாஸ்ட்டாக அந்த செயின் ஸ்பாக்கெட்டை மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த லாக்கை கழட்டணும். செயினை வந்து ரீஸ் நகையாக போட்டிருப்பாங்க. நல்லா க்ளவுஸ் போட்டிருக்கோம் நாங்கள். ஆனால் பிசு பிசுன்னு இருக்கும். சின்ன சின்னதாக இருக்கும். இது எவ்வளோ பெரிய வண்டி. இவ்வளோ நேரம் நல்லா ஆனாச்சு. இப்போ நாங்கள் மட்டுது ஃபஸ்ட்டு ஆயிலை சேஞ்ச் பண்ணிக்குவோம். இது வந்து எம்ஆர்லூப்போட எம்ஆ ஆகஸ்ட் கண்டடுக்குன்னே செப்பரேட்டாக வந்து சேல் பண்ணுற ஒரு ஆயிலு. இதை நம்ம ஊற்றிக்குவோம். ஆயில் மஞ்சள் கலரில் இருக்குது. மஞ்சள் ஆயில். அடுத்து டூட்டி ஆயில் ஊற்றணும். டூட்டி ஆயில் வந்து 1 லிட்டருக்கு ஆகும். ஆனால் நம்ம 900 ml ஊற்றினா தான் நல்லது. ஏன்னா ஓவர்ஃப்ளோ ஆகும். இந்த பைப்பு வந்து கட்டாக இருக்குது. நம்ம அதை வந்து கட் பண்ணி மாட்டணும். இதோட லென்த்து கம்மியாக தான் இருக்குது. நம்ம அதனால் வேக பைப்பே மாட்டிட்டோம். பச்சை கலரில் ஏலியனோட ரத்தமாகவே இருக்குது. ஆனால் ஆயில் ஊற்றுக்கு தான் அரிசிமா பார்க்குறீங்க. மொந்து பாகு இன்னும் சின்ன சின்ன வேலைலாம் எக்ஸ்ட்ரா இருக்குது. என்னென்னா இந்த ஆக்சிலேட்டர் கேபிள்லாம் ரொம்ப டைட்டாக இருக்குது. அதோட கிளச்சும் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. கிளச்சு கேபிள் தூக்கி பிடிச்சி போய் கட்டாகி போயிடுச்சு. 2 கேபிளையும் புதுசு வாங்கியாச்சு. இந்த காடும் வந்து புதுசு போட்டுக்கோம். ஏன்னா நாளாக நாளாக வந்து அப்படியே தேஞ்சிக்கிட்டே இருக்கும். இதுதான் புதுசு. இதை உள்ளே மாட்டி விட்டுக்கோம். ஆக்சிலேட்டர் கேபிளையும் மாற்றி விட்டுக்கோம். இதை கலெக்ட் தனியாக வந்துக்கும்.
பின்னாடி இருக்க டெயில் லைட் வந்து எங்களுக்குள்ளே ரொம்ப உடஞ்சி போச்சு, அதனால் வேகத்தை வாங்கிட்டு வந்துட்டான். இதை மாட்டியிருக்கோம் அதில். வண்டியை வழியாக ரெடி பண்ணியாச்சு. ஆரம்பிக்கலாங்களா?